நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இடத்துல ஒன்று கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கடவுளுடைய பண்புகள் என்ற நம்முடைய பாடத்திலே கடவுள் சர்வ வியாபியானவர் என்ற அவருடைய பண்புகள்ல ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த நேரத்திலும் கூட நாங்கள் கடந்து வரலாம். நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் தந்த அருமையான இந்த நாளுக்காக, அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதன் மூலம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை கிட்டி சேர்ந்து ஆண்டவரே உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம். இதோ சுவாமி, இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் இது அதிகமாய் கொடுத்து எங்களை பலப்படுத்தி சுவாமி இந்த பாடத்திற்கூடாக எங்களை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நல்ல நாமத்தினால் உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். நல்லது. நாங்கள் இந்த நாளிலும் கூட தேவனுடைய பண்புகள் என்ற பாடத்திலே கடவுள் சர்வ வியாபி, காட்ஸ் ஒம்னி பிரசன்ஸ் என்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதெல்லாம் இந்த கடவுள் சர்வ வியாபி என்று சொல்லும் பொழுது கடவுள் எங்கும் நிறைந்திருப்பவர் என்று நாங்கள் அதை சொல்லலாம். கடவுள் எங்கும் நிறைந்து இருப்பவர் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். அப்ப நாங்க ஏற்கனவே நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிகளை நாங்க பார்த்திருந்தோம். கடவுள் நித்தியமானவர் இல்லையா? அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. அவர் நித்தியமானவர் என்பதை நாங்க பார்த்திருந்தோம். அப்ப நித்தியமானவர்னு சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் என்னது? எல்லையற்றவர், ஒரு முடிவு இல்லை, ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இல்லாத நிரந்தரமான, என்றென்றைக்கும் வாழுகின்ற, இருக்கின்ற கர்த்தர் அவர் இல்லையா என்பதை நாங்க பார்க்கலாம். அப்ப வியாபித்து இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாங்க கண்ட மாதிரி எல்லா இடங்களிலும் இருக்கின்றவராகிய கர்த்தர் இல்லையா? அதே நேரத்துல எல்லாவற்றிற்கும், அதே நேரத்துல எல்லோருக்கும், சரியா, எல்லா மனிதர்கள் மத்தியிலும், அதே நேரத்துல எல்லாவற்றிற்கும் அருகாமையில் இருக்கிறவர் என்பதை இந்த சொல் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. சரியா? அப்ப எல்லாவற்றிற்கும், எல்லா சம்பவங்கள், எல்லா சூழ்நிலைகள், எல்லா வரலாற்று சம்பவங்கள், அதே போல எல்லா மனிதர்கள் மத்தியிலும் அருகாமையில் அவர் இருக்கிறவர் என்பதை இந்த வியாபித்திருக்கிறவர் என்ற சொல் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதே போல வியாபித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சித்தத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லா இடங்களிலும் செயல்படுறதுக்கும், எல்லா இடங்களிலும் அவர் இடைப்படுறதுக்கும் அவர் முடியுமானவராக இருக்கிறார். தன்னுடைய விருப்பத்தின்படி எங்கெங்க அவர் இடைப்பட விரும்புகிறாரோ, எங்கெங்க அவர் செயல்பட விரும்புகிறாரோ அங்கே செயல்பட அல்லது இடைப்பட கூடிய ஆண்டவராக அவரு இருக்கிறார். அப்ப வியாபித்திருக்கிறார் அல்லது என்ன நாங்க பார்த்து வியாபித்திருக்கிறார் அப்படி இல்லாட்டி எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாங்க நினைக்கிற கூடாது இப்ப மரம், செடி, கொடிகள், இருக்கிற உலகத்துல இருக்கின்ற இயற்கைகள், இவைகள்ல ஆண்டவர் உறைந்து இருக்கிறார், அவைகளுக்குள்ள இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்லை. இது மாறாக அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி எல்லா இடங்களிலும் செயல்படக்கூடிய, எல்லா இடங்களிலும் வரக்கூடிய அல்லது செயலாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்குது. எனவே நாங்க வாசிக்கிறோம் எரேமியா புத்தகத்துல 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்க நாங்க பார்க்கிறோம், அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகின்ற கர்த்தர். எனவே கடவுள் அப்படி நிரப்புகின்ற அந்த கடவுளுடைய கண்களுக்கு மறைவாக ஒருவனும் ஒரு காரியமும் தங்களை என்ன செய்து கொள்ள முடியாதா, ஒழித்து கொள்ள முடியாது. ஆகவேதான் நாங்க பார்க்கிறோம், கடவுள் எல்லாம் எல்லா இடங்களிலும் வியாபித்து செயல்படக்கூடிய, எல்லாவற்றையும் காணுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கடவுள் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்ற கர்த்தர் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இன்னும் சில காரியங்கள் கூடாக நாங்கள் அந்த சொல்ல விளங்கிக் கொள்றதுக்கு சங்கீதம் 139 நாங்க பார்க்கும் பொழுது அங்க நாங்க கவனிக்கிறோம், ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது 139ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்திலிருந்து, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே, உங்களுக்கு மறைவாக, உங்களுக்கு தெரியாம, ரைட், அல்லது உங்களுக்கு நீங்க அறியாத வண்ணமாக நான் எங்க போகக்கூடும் இந்த உலகத்துல, ரைட், உம்முடைய சமூகம், ரைட், அதாவது உம்முடைய பிரசன்னம் உள்ள இடம், ரைட், நீர் காண்கின்ற, நீர் எல்லாவற்றும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எனவே அந்த காரியத்தை விட்டு உம்முடைய பார்வைக்கு முன்னில இருந்து நான் எங்க ஓட முடியும் என்று அவர் கேட்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கை என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லி சங்கீதம் 139 7-12 வசனங்களுக்குள்ள நாங்க வாசிக்கிறோம். அப்ப கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்? ஏன்னா கடவுள் சர்வ வியாபியா இருக்கிறார். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறாரு, நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், இல்லையா? அப்ப வானம் பாதாளம்னு சொல்லும்போது ரெண்டு அந்தம், ரைட், ரெண்டு இருபுறத்துல இருக்கிற ஒரு 2 அந்தங்கள். அப்ப எங்க போனாலும், நான் இங்க இருந்து இந்த பக்கமா ஒரு ஓரமா எவ்வளவு தூரம் போகலாமோ அங்க போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், அல்லது மறுபுறத்துல வானத்தை நோக்கி நான் வந்து எவ்வளவு தூரம் வர முடியுமோ அங்கே வந்தாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், ரைட். எல்லா இடங்களிலும் அவர் சர்வ வியாபியாக, தேவன் எல்லா இடங்களிலும் தன்னுடைய பிரசன்னத்தை வைத்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் பாடுவதை நாங்க பார்க்கிறோம், இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க, நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அப்ப நான் உலகத்துல இருக்கின்ற கடையாந்தரங்கள்ல, ரைட், போய் தங்கினாலும், சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள்ல போய் தங்கினாலும் அங்கேயும் ஆண்டவர் நீங்க என்ன செய்றீங்க? என்னை நடத்த, உங்களுடைய வலது கையினாலே என்னை பிடிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை விளங்கப்படுத்துறார். அடுத்த வசனம், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும், ரைட். அப்ப இருளுக்கு கூட என்ன செய்ய முடியாது, தேவனுடைய அந்த சமூகத்திலிருந்து, தேவனுடைய பார்வையிலிருந்து என்னை இரவுக்கு கூட என்ன செய்ய முடியாது, என்னை மறைத்துக் கொள்ள முடியாது, என்னை அந்தகாரப்படுத்த முடியாது. தேவனுடைய பார்வையில எல்லாமே வெளிச்சமாக இருக்கிறது. காரணம், தேவன் சர்வ வியாபியாய் எல்லா இடங்களிலும் எங்களுடைய அருகாமையில எங்களோடு இடைப்படக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்களுக்குள்ள நாங்க வாசிக்கிறோம். அவர் அந்த சங்கீதத்துல தொடரும் பொழுது இன்னும் சொல்றார் பாருங்க, 13ஆம் வசனம், நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை, ரைட். நான் உருவாக்கப்பட்ட பொழுது என்னுடைய எலும்புகள்,
எப்படி கருவறைக்குள்ள அந்த எலும்புகள் உருவாகிறதோ அந்த உருவாகுகிற காரியம் கூட என்ன செய்யலையா, நான் தாயின் வயிற்றுக்குள்ள உருவாகின காரியம் கூட கடவுளுடைய பார்வைக்கு மறைவானது அல்ல. கடவுள் சர்வ வியாபின்னு சொல்லும் பொழுது இப்ப என்னென்ன வாசிச்சோம், வானத்துல அவருடைய ஆளுகை இருக்குது, பூமியின் கடையாந்தரங்களுக்கு போனாலும் அங்கேயும் அவருடைய ஆளுகை இருக்குது, சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள் அவருடைய ஆளுகை இருக்குதுன்னு சொல்லி, பாதாளத்துல படுக்க போட்டாலும் அவருடைய கையணையை பிடிக்குது ஆளுகை இருக்குதுன்னு சொல்றாரு. அதே போல தாயின் வயிற்றுக்குள்ள அந்த கருவறைக்குள்ள ரைட் என்னுடைய எலும்புகள் உருவாகுகிறது அவருடைய அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. அப்ப கடவுள் சர்வ வியாபின்னு சொல்லும் பொழுது எவ்வளவாய் எல்லாவற்றையும் காணுகின்ற, எல்லாவற்றிலும் தன்னுடைய பிரசன்னத்தை வைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க காணுகிறோம். கடைசி வசனம், அந்த 16ஆம் வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்ததுன்னு சொல்லி அந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறார். அப்ப கடவுள் சர்வ வியாபி. ரைட். அப்ப இந்த சங்கீதத்துல 139 சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை நாங்க வாசித்து கொண்டு வரும் பொழுது எல்லா வசனங்களையும் நாங்க கவனிக்கலாம் இல்லையா? கடவுள் எப்படி நான் படுத்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் நான் நடக்கும் பொழுதும் எப்படி தன்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி தன்னை கையை வைக்கிறாரே, தன்னை நடத்துகிறார். ரைட். எல்லா இடங்களிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது அவரு கண்டு. கடவுள் சர்வ வியாபி. ரைட். ஒம்னி பிரசன்ஸ் கடவுள் என்பதை அவர் இந்த சங்கீதத்துல வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப இப்ப நாங்க பார்த்த மாதிரி கடவுளுக்கு, அதாவது சர்வ வியாபின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு எல்லை இல்லை, எல்லை இல்லா கர்த்தர் இல்லையா? அப்ப ஒரு எல்லை இருக்குன்னு சொன்னா அவர் அவருடைய வல்லமை மிகவும் குறுகியதா இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு நாடு சர்வ அதிகாரம் உள்ளதாக இருக்குன்னு சொன்னா, அதுல இருக்கிற ஜனாதிபதி சர்வ அதிகாரம் உள்ளவராக இருப்பார்னு சொன்னா, அவருக்கு தான் விரும்பியபடி என்ன செய்ய முடியாது, இன்னும் ஒரு நாட்டுக்குள்ள புக முடியாது, அவருக்கு ஒரு தடை இருக்காங்க. அப்ப எவ்வளவுதான் சர்வ வல்லமை உள்ள ஜனாதிபதியாக இருந்தாலும் இன்னொரு நாட்டுக்குள்ள தன்னுடைய அதிகாரத்தின்படி புகர முடியாட்டி அவருடைய அந்த வல்லமை குறைந்ததாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இல்ல கடவுள். கடவுள் சர்வ வியாபி என்று சொல்லும் பொழுது அவருடைய எல்லை, அவருக்கு எல்லை இல்லை. அவருக்கு அந்த அவருடைய பிரசன்னத்தை வைக்க முடியாத படிக்கு, அவர் இடைப்படாத படிக்கு ஒன்றும் அவரை தடை செய்ய முடியாதவராக அவர் இருக்கிறார். ஒன்றும் அவரை தடை செய்ய முடியாது. ரைட். இப்ப பாருங்க, அடுத்து வாசிக்கிறோம். அவர் இல்லாத, ரைட், அவர் போக முடியாத இடமென்று ஒன்றுமில்லை. ரைட். கடவுள் எந்த இடத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. அவரை வரவிடாமல் தடுக்கும் அல்லது விலக்கி வைக்கும் இடமென்று ஒன்றுமில்லை. எந்த விதமான போர்டரோ, எந்த விதமான பவுண்டரி லைனோ, அல்லது எந்த விதமான மக்கள் வர முடியாது என்று சொல்லப்படுகின்ற அறிவிக்கப்பட்டிருக்கிற இடங்களோ கடவுளுக்கு ரைட் செல்லுபடி ஆகாது. ரைட். அவர் எல்லா இடங்களிலும், அவர் போக முடியாத இடம் என்று ஒன்றும் இல்லை என்று பார்த்தோம். வாசிக்க கேட்டவங்க இந்த இடத்துல எந்த இடத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லைன்னு பார்க்கிறோம். ரைட். அவரை தடுக்கிறதுக்கான ஒரு விதமான போர்டரும், அவரை விலக்கி தள்ளி வைங்க, இந்த இடத்துல நீங்க புகழக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமும் இல்லை. அவர் சர்வ வியாபியாக, ரைட், தன்னுடைய சித்தத்தின்படி எல்லா இடங்களிலும் அவர் தன்னுடைய செயலை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ரைட். இப்ப இதை பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு எங்களுடைய விசுவாசம் அல்லது கடவுள் மேல இருக்கின்ற அந்த நம்பிக்கை என்ன செய்யுது, அதிகரிக்குது. ரைட். அப்ப கடவுளை தடுக்க முடியாத இடம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது, நான் எங்க இருந்தாலும், அவருடைய பிள்ளைகளாகிய நாங்க எந்த இடத்துல, எப்படியான இடத்துல இருந்தாலும், ரைட், சில இடங்கள் எங்களுடைய உறவுகள் கூட எங்களை நெருங்கி வர முடியாத இடமாக இருந்தாலும், ரைட், கடவுளுக்கு அவை எல்லாமே கட்டுப்பட்டது அல்ல, அல்லது அவருக்கு மறைவிடமான இடம் அது இல்லை என்பதை நாங்க அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. ரைட். பாருங்க, 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்?
அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். சாலமோன் சொல்றாரு, வானங்களும் வானாதி வானங்களும் அவரை என்ன செய்ய முடியாது, அவரை அதுக்குள்ள அடக்க முடியாதான், கொள்ள கூடாது இருக்க. ரைட்? வானங்களும் வானாதி வானங்களும் அவ்வளவு பிரம்மாண்டமான காரியம். ரைட்? இப்ப நாங்க பார்த்திருக்கிறோம், பூமியிலிருந்து போய்கொண்டே இருப்போம்னு சொன்னா மேல எங்க போய் நிக்கும்னு தெரியாது. பல லட்சம் பல பில்லியன் மைல் கணக்கா போய்கொண்டே இருக்க வேண்டிய அவ்வளவு தூரமா இருக்கும். ரைட்? அப்ப அந்த வானாதி வானங்களும் இந்த பிரம்மாண்டமான காரியங்களும் கூட கடவுளை அதுக்குள்ள அடக்கி கொள்ள அவருக்கு ஒரு பவுண்டரிய, இவ்வளவுதான் கடவுளால செயல்பட முடியும் என்று சொல்லக்கூடிய விதமாக ஒரு தடையும் அவருக்கு இல்லை. அவைகளை அவரை அதுக்குள்ள அடக்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த வசனங்களுக்கூடாக நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே அவர் சாலமோன் சொல்றாரு, நான் வேறு அப்ப அவரை கொண்டு வந்து ஒரு ஆலயத்தை கட்டி ஆலயத்துக்குள்ள என்ன செஞ்சிட முடியாது, இவ்வளவுதான் கடவுளுடைய பிரசன்னனும் வச்சிட முடியாது இல்லையா? இப்ப சில நேரங்கள்ல நாங்க ஆலயத்துக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்தோன்னு மட்டும் ஒரு பயம் வருது நமக்கு, அல்லது சர்ச்சுக்குள்ள வந்தோன்னு மட்டும் பக்தி வருது. அதுல இருந்து வெளியே போனோன்னு எந்த விதமான பக்தியும் பயமும் இல்லாம போகுது. காரணம் என்ன? நாங்க யோசிக்கிறோம் அந்த ஆலயத்துக்குள்ள கடவுள் இருக்கிறாரு. ரைட்? அப்ப ஆலயத்து கதவை மூடினோன்னு நம்முடைய யோசனை என்னவா இருக்கும்? கடவுள் உள்ளுக்கு வச்சு மூடியாச்சு, இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறந்து ஆராதிச்சு அபிஷேகம் பண்ணி நாங்க என்ன செய்யலாம், கடவுளை சந்திக்கலாம் என்ற சிந்தனையில சில நேரம் நாங்க இருக்கக்கூடும். ரைட்? ஆனால் கடவுள், அவருக்கு எல்லை இல்லை. அவரை எந்த இடத்திலையுமே வைத்து இவ்வளவு மட்டுமே நீங்க இருந்துருங்க, இதுக்கு வெளியில நீங்க செயல்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒன்றுமே இல்லை என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அவர் சர்வ வியாபி. பாருங்க, சில நேரங்கள்ல நம்முடைய ஆசிய நாடுகள்ல நாங்க கவனிக்கிறோம், மக்கள் கடவுளை பார்க்கிறதுக்கு, அவங்கவுங்க கடவுளை, ரைட், அவங்கவுங்க மதத்தின் கடவுள்களை பார்க்கிறதுக்கு கோயில்களுக்கு போகும் பொழுது எங்க அந்த கோயில்கள் அதிகமா இருக்குது? மலைகள் மேல செய்திருப்பாங்க, கல்லு மலைகள் மேல. ரைட்? மிச்ச தூரம் நடந்து போய் நமஸ்கரிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப மலைகள்ல ஏறி சென்று பல நாட்கள் ஏறி சென்று அந்த கடவுளை அவங்க நமஸ்கரிக்கணும் இல்லையா? அப்ப என்ன அதுல இருந்து அவங்க சொல்ல வராங்க, கடவுள்கள் எங்களை விட்டு ரொம்ப தூரமான இடத்துல, ஒரு ஒதுக்குப்புறமான இடங்கள்ல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கடவுள்மார்கள். எனவே நாங்க தான் என்ன செய்யணும், அவங்க கிட்ட போய் அவங்கள நாங்க சந்திக்கணும், அவங்களுடைய ஆசியை, அவங்களுடைய ஆசீர்வாதங்களை, அவங்களுடைய வழிநடத்தல நாங்க பெற்றுக்கொள்ளணும் என்று ஒரு சிந்தனை அதுக்குள்ள இருக்கு இல்லையா? ஆனால் நம்முடைய கடவுள் எப்படியாப்பட்டவரு? எங்களுடைய அருகாமையிலேயே இருந்து அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய இடைப்படுதலை எங்களுடைய அருகாமையில் இருந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வ வியாபியாக இருக்கின்றார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதுதான் அவருக்கு சரீரம் இல்லை, சிலை செய்ய முடியாது. அவருக்கு சிலை செய்வோம்னு சொன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம்? இப்ப சொல்லுவோமே, இப்ப சிலையை செய்து இஸ்ரவேல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க அங்க போயிட்டு தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டி வந்திருக்கோம் இல்லையா? இங்க இருந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்படி நாங்க செய்தாலும் எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உணர்வு வரும். என்னது? எப்பயாவது சாகரத்துக்கு முதல்ல நேரடியா போயிட்டு அந்த சாமி அங்க பாத்துறோம் என்ற உணர்வு நமக்குள்ளும் வந்திருக்கும் இல்லையா? அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், அப்படியாக கடவுள் எங்களை விட்டு தூரமாக இருக்கிறவர் அல்ல. அவர் சர்வ வியாபியாய் எங்களுடைய அருகாமையில, நாங்கள் காணக்கூடிய இடத்துல, நாங்க அவரை உணரக்கூடிய இடத்துல, ரைட், அவர் எங்களோடு வாசம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப எல்லையற்றவர் என்று நாங்க பார்த்து கொண்டு வரும் பொழுது வேத வசனங்களுக்குள்ள நாங்க பார்க்கிறோம், அவர்தான் காரியங்களுக்கு எல்லையை நியமிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? இப்ப பாருங்க, அவர் கடலுக்கு ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறார் இல்லையா? இவ்வளவுதான் நீ என்ன செய்யலாம், கடல் அலைகள் அடிச்சு எவ்வளவுதான் பயங்கரமாக கொந்தளிச்சு வந்தாலும் ஒரு கரைன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு மேல அது வராது. ரைட்? அது கடவுளுடைய திட்டத்தின்படி சுனாமியாக ஏற்படலாம். ஆனால் பொதுவாகவே அந்த கரையை தாண்டி வராது. அங்கேயே அது அதனுடைய பெருமைகள் எல்லாமே எழும்பி அங்க அடங்கி விடுதுன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். ரைட்? அப்ப அதுக்கு ஒரு எல்லையை நியமிக்கிறவர் அவர். வானத்தை என்ன செஞ்சிருக்காங்க? கடவுள் அப்படியே விரித்து வைத்திருக்கின்றார். ரைட்? அதுல நட்சத்திரங்களை, அதுல இருக்கின்ற சூரியன் சந்திரங்களை அப்படியே கடவுள் செயலாற்றும்படியாக தன்னுடைய பிரம்மாண்டமான அந்த வழிநடத்தல அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
ரைட். இன்னும் நாங்க வாசிக்கிறோம், பூமியே கடவுள் என்ன செய்யறாங்க, தராசுல எடை போடுகின்றவராக இருக்கிறார். ரைட். அப்ப என்னத்தை நாங்க பார்க்கணும் சொன்னா, இது எல்லா காரியங்களும் அவரை என்ன செய்ய முடியாது, அவைகளுக்குள்ளே கட்டுப்படுத்த முடியாது, அவைகளுக்குள்ளே கடவுளை கொண்டு வந்து வைத்துக் கொள்ள முடியாது. கடலுக்குள்ளேயும் வானத்துக்குள்ளேயும் பூமிக்குள்ளேயும் அவரை வைக்க முடியாது என்று சொன்னா, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து அவர் எல்லாவற்றையும் நடத்துகின்ற சர்வ வியாபியான கர்த்தராக ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க, ஏசாயா 66:1 வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ரைட். அப்ப அவ்வளவு பெரிய ஆண்டவர் அவர், அவ்வளவு பிரம்மாண்டமான கர்த்தர் அவர். ரைட். வானம் சிங்காசனமா இருக்குது, பூமி அவருக்கு பாதப்படியா இருக்குது. அப்ப நீங்க என்ன கோயிலை கட்டி எங்க கொண்டு வந்து அவர் வைப்பீங்க, இதுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லி. ரைட். அவர் பிரம்மாண்டமான சர்வ வியாபியான கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடுக்குள் நாங்க வரும்பொழுது நாங்க கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, பாருங்க, கடவுள் சர்வ வியாபின்னு சொல்லும் பொழுது அவர் பரலோகத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு அங்க அமர்ந்து கொண்டு ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு தன்னுடைய வல்லமையை அனுப்பி செயல்படுகிறார் என்று நாங்க இந்த சொல்லின் மூலம் நாங்க படிக்கல. ரைட். அதாவது இப்ப கீழே போட்டிருக்கோம் பிரக்கெட்ல பாருங்க, சூரியன் வெளிச்சம். இப்ப சூரியன் எங்க இருக்குது, வானத்துல இருக்குது. ரைட். மேல இருக்குது. அந்த சூரியன் என்ன செய்யறது இல்ல, பூமிக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறது இல்ல நேரடியாக, மாறாக என்ன செய்யுது, மேல இருந்து கொண்டே தன்னுடைய வெளிச்சம் என்கின்ற வல்லமையை பூமிக்கு அனுப்புறது மாதிரி கடவுள் பரலோகத்துல இருந்து கொண்டு தன்னுடைய வல்லமையை அனுப்பி செயல்படுகிறவர் இல்லை. ரைட். இந்த சர்வ வியாபின்னு சொல்லும் பொழுது அவருடைய வல்லமை மாத்திரம் பூமியில செயல்படுகிறது, கடவுள் வானத்துல இருக்கிறார் என்று அல்ல. சூரியன் வானத்துல இருக்கிற மாதிரியும் வெளிச்சம் இங்க வர மாதிரியும் அல்ல. ரைட். அதாவது அன்பாளர்கள் நாங்க கவனிக்க என்னன்னு சொன்னா, எங்கெல்லாம் கடவுளுடைய அதிகாரமும் வல்லமையும் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார். ரைட். அவருடைய பிரசன்னம் அங்க இருக்குது என்பதை நாங்க அவர் சர்வ வியாபி என்று சொல்லும் பொழுது நாங்க கண்டு கொள்கிறோம். அவருடைய வல்லமை மாத்திரம் அல்ல, அந்த வல்லமை உள்ள கர்த்தரே அந்த இடத்துல செயல்படுகின்றார் என்பதை தான் நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப சர்வ வியாபின்னு சொல்லும் பொழுது அவர் வல்லமையை பயன்படுத்துவர் மாத்திரம், வல்லமையை அல்ல, அவராகவே அந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். பாருங்க, கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார் என்று நாங்க சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம். ரைட். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்பதை நாங்க வாசிக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது என்னத்தை காண்றோம்னு சொன்னா, கடவுள் சர்வ வியாபி என்ற காரியத்துல அவர் பரலோகத்துல இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிற அதே நேரத்துல பூமியிலும் நம் அருகிலும் இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரைட். இதுதான் அவருடைய அந்த பிரம்மாண்டமான தன்மை. ரைட். அவர் பரலோகத்துல இருக்கிற அதே நேரத்துல நம்முடைய அருகிலும் அவர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு கடையாந்தரம், ஒரு ஓரமான ரொம்ப தூரமான ஒரு நாட்டுல ஒருத்தர் ஜெபிக்கிறார். ரைட். அதே நேரத்துல இலங்கையில ஒரு ஓரமா இருந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். சரியா? இப்ப கடவுள் சொல்லல, கொஞ்சம் நீங்க இருங்க, நான் அவருக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டு அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுறேன், உங்களுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரை நீங்க சொல்லல. அப்பாயின்மெண்ட் இல்ல, இல்லையா? எந்த நேரத்துல எங்க இருந்து நாங்க ஜெபித்தாலும் கடவுள் ஒரே நேரத்துல எல்லோரோடையும் இடைப்படக்கூடிய கர்த்தராக, சர்வ வியாபியாகிய கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட். இப்ப சில நேரங்கள்ல எங்களுக்கு ஒரு கேள்வி வரக்கூடும், அப்ப கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்னு சொன்னா உலகத்துல நிறைய தீமையான இடங்கள் இருக்கு, அந்த இடத்துலயும் இருப்பாரா? ரைட். என்று சில நேரம் நம்ம கேட்கக்கூடும். தீமையான மோசமான இடங்கள் இருக்கு, அந்த இடத்துலயும் கடவுள் இருப்பாரா? ரைட். அப்ப ஒகஸ்டின் என்ற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கடவுள் அந்த தீமையோடு கலக்கிறவர் கிடையாது. ரைட். தீமையோடு கலக்காமல்
அந்த இடத்துல இடைப்படக்கூடிய ஆண்டவர். ரைட்? அந்த தீமை கூட, அந்த தீமையான மோசமான, நாங்க எங்களுடைய பார்வையில் இருக்கின்ற மோசமான தீமையான அல்லது பயங்கரமான இடம் கூட கடவுளுடைய வருகையை, கடவுளுடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு அவர் கொடுக்கிற உதாரணம் என்னன்னு சொன்னா, இப்ப கிறிஸ்து எப்படி இருந்தாரு? பாவிகள் மத்தியில வந்திருந்தாரு. ஆனா அவர் எப்படி இருந்தாரு? பாவத்துல கரைப்படாதவராக இருந்தார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை தீயவர்கள் மத்தியில வைத்திருந்தார். ஆனால் அந்த தீமையினாலே கரைப்படாத கர்த்தராய், அந்த பாவத்தினால கரைப்படாத கர்த்தராய், பாவத்துல பாதிக்கப்படாத ஆண்டவராக அவர் இருந்ததை நாங்க கவனிக்கிறோம் என்பதை நாங்க சற்று அவதானிச்சு கொள்ளலாம். எனவே கடவுள் எல்லையற்றவர் என்று சொல்ற நாங்க அதே பார்க்கிற அதே நேரத்துல ஒரே நேரத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாங்க கவனிச்சிருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறது? கடவுள், நம்முடைய ஆண்டவர் மிகவும் பிரம்மாண்டமான தன்மையை கொண்ட கர்த்தர். எங்களுடைய அறிவினாலும் எங்களுடைய புத்தினாலும் புரிந்து கொண்டு, ரைட், இப்படிதான் கடவுள் செயல்படுவார், இவ்வளவு இப்படி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான கர்த்தராக அவர் இருக்கின்றார். சர்வ வியாபின்னு சொல்லும் பொழுது, ரைட், அவ்வளவு ஆச்சரியமாக செயலாற்றுகின்ற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? வானங்களும் வானங்களும் அவரை கொள்ளக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதுக்கு நான் எம்மாத்திரம்னு சாலமோன் கேட்டதை மாதிரி, ரைட், ஒரு காரியமோ எந்த விதமான பிரம்மாண்டமான காரியங்களும் அவரை தனக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமான கர்த்தராக, எல்லா காரியங்களுக்குள்ள கூடாகவும் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப இப்படி சொல்லும் பொழுது, ரைட், அப்ப அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சிந்தனையின்படி எங்கேயும் யாரும் அவரை தடை பண்ண முடியாது. எல்லா இடங்களிலும் அவர் தன்னுடைய செயல்பாட்டை, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தர், அவருக்கு தடை போட முடியாது என்று பார்க்கும் பொழுது நாங்க கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவருடைய அந்த ராஜ்யத்தை நடத்துறதுக்கு, ரைட், அப்ப அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாருன்னு சொன்னா அவருக்குன்னு சொல்லி ஒரு ராஜ்யம் இருக்குது, ரைட், அந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. யாருடைய உதவியும் தேவையில்லை, இல்லையா? ஏன்னா எல்லா இடத்துலயும் அவரே செயல்படக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். இப்ப சொல்லுவோம் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவோம், டெபியூட்டி பிரின்சிபல்னு சொல்லுவோம், நம்ம உதவி பிரின்சிபல், உப அதிபர் ஒருத்தர் தேவைன்னு சொல்லுவோம். அப்ப கடவுளுடைய காரியங்களை செய்து கொள்றதுக்கு அவருக்கு உதவியாக அல்லது அவரோட கூட இருந்து அவருக்கு ஆலோசனை சொல்லி காரியங்களை செய்யறதுக்கு யாருமே தேவை இல்லாத கர்த்தராக அவர் இருக்கிறார். ஏன்னா அவரே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகின்ற எஜமானராக, ஒரு பாஸ் போல எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்ற கர்த்தராக அவர் காணப்படுகிறார் என்பதை சர்வ வியாபியாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் அந்த வசனம், அந்த சொல் எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? அவர் ஒரு மேற்பார்வையாளராக, ரைட், அவர் வானத்துல சிங்காசனத்துல இருக்கிறார். அவருடைய கண்கள் என்ன செய்தா பூமியில உலாவி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம், இல்லையா? அவருடைய கண்கள் தன்னுடைய பிள்ளைகள் மேல அவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நாங்க பாக்குறோம், ரைட்? அப்ப அவர் எஜமானராக எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்ற கர்த்தராக இருக்கிறார். அப்ப எந்த தீமையும், எப்படியான நம்முடைய பாவங்களும், எந்த விதமான நம்முடைய சோதனையான காரியங்களும், எந்த விதமான உலகத்தின் வல்லமைகளும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட விடாதபடிக்கு, அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யாதபடிக்கு தடை செய்ய முடியாது. அப்படி தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை, ரைட்? கடவுள் எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாக நம்முடைய அருகாமையில செயலாற்றக்கூடிய கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம், ரைட்? இப்ப பாருங்க, எழுதியிருக்கிறோம், பூமியையும் பரலோகத்தையும் அவர் நிர்வகிக்கிறார், ரைட்? பூமியில் எல்லாவற்றையும் ஆளுகிறார், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், பூமியில் இருக்க எல்லாவற்றையும் அவர் விசாரிக்கின்றார், அவர் நியாயம் தீர்க்கிறார். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, அவருக்கு ஒரு விஷயத்தை விபரப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம, இல்லையா? புதிய ஏற்பாட்டை பார்க்கிறோம், 100க்கு அதிபதி ஒருத்தன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகவீனம்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சுவாமி கிட்ட வரும் பொழுது
அந்த யூத மூப்பர்கள் போய் ஆண்டவர் இயேசுவாமிட்ட சொல்றாங்க, இந்த 100க்கு அதிபதியானவன் வந்து நமக்கு நிறைய ஆலயம் கட்டி ஆலயத்துக்கு நல்ல விஷயங்கள் ஜெப ஆலயங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துல பக்திக்குரிய காரியங்கள் நிறைய செய்து கொடுக்கிற ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறான்னு சொல்லி அவனை பற்றி ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அது மாதிரி அன்பானவர்களே, நம்முடைய காரியங்களை குறித்து அல்லது மற்றவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை குறித்த விபரத்தை நாங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்கு விளங்கப்படுத்த முயற்சிக்க கூடாது. அவருக்கு சில நேரங்கள் இந்த காரியம் விளங்காம இருந்திருக்கும். சில நேரங்கள் சொல்லுவோம் இல்லையா, இப்ப ஒருவனுடைய பாவத்தின் நிமித்தம் வீழ்ந்து போயிட்டான். வீழ்ந்து போய் அந்த பாவத்தின் கொடூரமான பிரதிபலன்களை அனுபவிச்சு கொண்டிருக்கும் பொழுது சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்போம், ஆண்டவரே அவன் தெரிஞ்சு இதை செஞ்சிருக்க மாட்டான். சில நேரங்கள்ல அவனுடைய குடும்ப சூழ்நிலை அல்லது அவனுடைய நண்பர்கள் சரியில்லை, அதனாலதான் அவனுக்கு இப்படிலாம் நடந்திருக்கும், ஆண்டவரே சுவாமி அவனை மன்னிங்க அப்படின்னு சொல்லுவோம். மன்னிப்பு கேட்கறது வேற விஷயம், அல்லது கடவுளுடைய சமூகத்துல அழுகிறது புலம்புறது வேற விஷயம். ஆனால் இன்னும் நாங்க வந்து கடவுளுக்கு விவரப்படுத்தி சொல்றது, கடவுளுக்கு விளங்கப்படுத்த போறது, இதனாலதான் இப்படிலாம் நடந்திருக்கும் ஆண்டவரே, இப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்லி என்று நாங்க அவருக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை, விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் சர்வ வியாபியாய் எல்லாவற்றையும் காண்கின்ற, எல்லாவற்றையும் பார்க்கின்ற, எல்லாவற்றையும் விசாரிக்கின்ற, உள்ளிந்திரியங்களை காண்கின்ற, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவனுடைய நாவல சொல் பிரவாதத்துக்கு முன்னே அவைகளை காண்கின்ற கர்த்தராக அவர் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நாங்கள் அவருக்கு விவரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள் எங்களுக்கு அசௌகரியமான அல்லது எங்களுக்கு விரோதமான, நாங்க செய்யாத காரியத்துல எங்களுக்கு விமர்சனங்கள் அல்லது எங்களுக்கு குற்றச்சாட்டு வரும் பொழுது கூட நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். நாங்க ஏன் அசைறோம், ஏன் நாங்க இப்படி செயல்படுறோம், ஏன் பேசுறோம், எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர். ஏன்னா அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், பிரம்மாண்டமான கர்த்தராக இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகின்ற, விசாரிக்கின்ற, நியாயம் தீர்க்கின்ற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. பாருங்க, ஆண்டவர் இயேசு சுவாமி கடைசியா நாங்க இந்த ஸ்லைட பார்த்து முடிப்போம். அடுத்த வாரத்துல நாங்க மிகுதியான காரியங்களை பார்த்து 2வது பகுதியோட நாங்க நிறைவு செய்யலாம் இந்த பாடத்தை. இந்த ஸ்லைட்ல நாங்க கவனிக்கிற விஷயம் என்னது, ஆண்டவர் இயேசு சுவாமி உயிரோடு எழுந்து, பூமியிலிருந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து தன்னுடைய சீஷர்களோடு பேசும் பொழுது கடைசியா மத்தேயு 28:20 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று அந்த வசனம் முடியுது. என்ன சொல்றார் ஆண்டவர், நான் வந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது என்ன நாங்க பாக்குறோம், ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு முன்பாக ஒரு மேகம் வந்து அவரை வானத்துல ஏறெடுத்து கொண்டு போனதுன்னு நாங்க பாக்குறோம் இல்லையா. அப்ப இந்த வசனத்தையும் அதையும் பார்க்கும் பொழுது என்ன இல்ல, கடவுள் சொன்ன மாதிரி அவங்களோட கூட இல்ல என்பதுதான் எங்களுக்கு விளங்குது இல்லையா, நேரடியா பார்க்கும் பொழுது. உலகத்தின் முடிவு பண்ண கூட இருப்பேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப நீங்க வானத்துக்கு ஏறெடுக்கப்பட்டுட்டீங்க என்று நம்ம சில நேரங்கள்ல மனித சிந்தனையில் நம்ம அப்படி சிந்திக்க கூடும். ஆனா நாங்க முதல்ல பார்த்தோம் என்னது, கடவுள் பரலோகத்துல எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்ற ஆண்டவர், பூமியிலும் எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்ற கர்த்தர். அவர் பரலோகத்துல இருந்தாலும் எங்களோடு இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எங்களோடு இருக்கும் பொழுதும் அவர் பரலோகத்தின் தேவனாக இருக்கின்றார். அவர் சர்வ வியாபியான கர்த்தர், அவர் எங்களை விட்டு தூர போய்விடவில்லை என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப உலகத்தின் முடிவு பரியந்தும் எங்களோட கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் சர்வ வியாபியாகிய கர்த்தராக, நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா. அவர் கர்த்தருடைய ஆவியானவர், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர்னு சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அப்ப எல்லா கால நேர சூழ்நிலைகளிலும் அவர் சர்வ வியாபியாக எங்களோடு கூட இருக்கின்ற, எங்களை நடத்துகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆறுதலையும் கடவுளுக்குள்ள ஒரு உறுதியையும் கொடுக்கின்றதாக இருக்கிறது. எனவேதான் 139ஆம் சங்கீதத்தில் தாவீது அழகா பாடினார், நான் எங்கே போனாலும்
உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் வானத்துக்கு போனாலும் பாதாளத்துக்குள்ளே இறங்கினாலும் சமுத்திரத்தின் கடையாந்தரங்களுக்குள்ளே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே, சர்வ வியாபியாகிய கர்த்தராய். அப்ப அன்பானவர்களே, கடவுளை விட்டு நம்ம ரொம்ப அவர் இல்லாத இடத்துல நாங்க வாழ்ந்துட முடியாது. அவருடைய பிரசன்னம் வர முடியாத இடத்துல நாங்க போய் மறைஞ்சு கொள்ளலாம்னு நினைக்க கூடாது. எல்லா இடத்திலும் அவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையில வைத்து எங்களை வழிநடத்துகின்ற கர்த்தராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எனவே நாங்கள் அடுத்த வாரத்துல மிகுதியான காரியங்களை நடைமுறையாக நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த வேத படிப்பை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ. நல்லது. இந்த நேரத்துல நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை, உங்களுக்கு உணர்த்திய காரியங்களை, மேலதிகமாக நீங்க சிந்தித்த விஷயங்களை எங்களோட இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. யாராவது ஒருத்தர் தொடங்குனீங்கன்னா அப்படி கடகடன்னு மத்தவங்க வந்துருவாங்க.